ஆஃபீஸில் ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி, இல்லை வேறு ஏதோ ஒரு இடம், அங்கே உங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. யாருக்கு நன்றி சொல்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லி நன்றி சொல்ல விரும்புகிறீங்க. இதை எப்படி சொல்லலாம்? ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், சிம்பிளாக சொல்லுங்கள். நான் டெம்ப்ளேட் மாதிரி கொடுத்துட்றேன். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேர்டு மட்டும் அதில் ஆட் பண்ணால் போதும். ஐ டோன்ட் நோ ஹூம் டு, இவ்வளோ தான். நீங்கள் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு வேர்டு தான் அதில் ஆட் பண்ண போகிறீங்க. அப்போ இதை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த வேர்டு என்ன? தேங்க். அப்போது அந்த சென்டென்ஸ் எப்படி மாறுது பாருங்கள். ஐ டோன்ட் நோ ஹூம் டு தேங்க். அவ்வளோதான். சில சமயத்தில் ஏதோ ஒன்று யார்ட்டையோ சொல்லணும் போல் தோணும். யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு தோணும். இப்போ என்ன, அதை எப்படி சொல்லலாம்? யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியலையே, அதே டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்க. ஐ டோன்ட் நோ ஹூம் டு சொல்கிறது டெல் போதும். சில சமயத்தில் ஏதாவது டவுட் கேட்கணும் போல இருக்கு, இல்லாட்டா ஏதாவது கேட்கணும் போல இருக்கும். யாரை கேட்குறதுன்னு தெரியலையே அப்படின்னுமோ. ஐ டோன்ட் நோ ஹூம் டு அப்படியே போட்டுக்கோங்க. கேட்குறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஆஸ்க். அவ்வளோதான். என்ன கஷ்டம் இதில்? குறை சொல்கிற மாதிரி கூட சில சமயங்கள் வரும். ஓகேவா? யாரை குறை சொல்கிறதுன்னு தெரியலையே, அந்த ஒரே ஒரு வேர்டு தான். ஐ டோன்ட் நோ ஹூம் டு, அவ்வளோதான். ப்ளேம். ஓகேவா? இங்கிலீஷ் பேச தெரியாததுக்கு யாரை குறை சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? யாரையும் குறை சொல்ல வேணாம், வாங்க ஜாயின் பண்ணிக்கங்க, இங்கிலீஷ் பேசலாம். இப்போ உங்களுக்கான கொஸ்டின், யாருக்கு வாய்ப்பளிப்பது தெரியவில்லை, இதுதான் உங்களுக்கான வாக்கியம். ஓகேவா? அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு வேர்டு தான் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. கஷ்டமாக இருக்குது இங்கிலீஷ்? ரொம்ப ஈஸிங்க. கம்மிங் 5th அன்றைக்கி நெக்ஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறோம். ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இங்கிலீஷ் பேசலாம். ஒன்றும் கஷ்டம் கிடையாது, சிம்பிள் தான் இங்கிலீஷ் கற்றுக்கிறது. வாங்க ஜாயின் பண்ணிக்க, நல்லா பேசலாம். சிம்பிளி ஸ்போக்கன் இங்கிலீஷ்.